அப்படியாக 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள், 50க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள். இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே? விசாரணை என்று விசாரணைக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே? என் கணவன் எங்கே? என் மகன் எங்கே? என்று, என் தம்பி எங்கே? என் தங்கை என்று இன்னும் நமது மக்கள் பதாகையோடு போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக்கொண்டு வாயை மௌனித்து அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் இந்தியா. இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை, பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை, முடியாது, தலையிடாது. காரணம், இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை, 150 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட். அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார், இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிறார். உனக்கும் எனக்கும் இது நாடு, அவனுக்கு இது சந்தை, வெரி பிக் மார்க்கெட். அப்படி என்றால் நீனும் நானும் யார்? அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள், அவ்வளவுதான். அதே அமைச்சர் சொல்லுகிறார், ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார். இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால், இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன்? இந்த நாட்டின் அதிகாரம் யார்? எங்கே? என்னுடைய வெளியுறவு கொள்கை, வர்த்தக கொள்கை, பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது? ரஷ்யாவோடு நீ ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிறார். எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே, எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்திலே கெஞ்சினோம், கதறினோம், பேசினோம். எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில், வாட் அபவுட் இந்தியா சேஸ்? இந்தியா என்ன சொல்லுது? இதான் இங்க இருக்கிற சிக்கல். தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா. இந்தியாவின் இசைவில்லாத, ஆதரவில்லாது எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது. இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ், இந்தியா ஏற்றுக்கொண்டது தெற்கு சூடான்.